நில்லுங்க சாமி. ஓ, சாரதியா? நான் வேறு யாரோ என்று நினைத்தேன். எப்படி இருக்கிறாய்? நான் எப்பவும் போலதான் இருக்கேன் சாமி. உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த வழியாகத்தான் நான் காஞ்சியம்பதிக்கு நித்தியப்படி சென்று வருகிறேன். உன்னைத்தான் காணவில்லை. சாமி, இதே இடத்துல தான் உங்க வரவுக்காக நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த 2-3 நாளா தான் கழனி வேலை இருந்ததுனால வர முடியல. அதே போல் இன்றும் இருந்திருக்கலாமே சாரதி. சாமி, என்ன சொன்னீங்க சாமி? அது ஒன்றுமில்லை. ஆமாம், நீ என்ன வேலை செய்வதாக சொன்னாய்? கூலி வேலை செய்யறேன் சாமி. இன்ன வேலைன்னு இல்ல, மாட்டுக்கு பால் கறக்க சொன்னா கறப்பேன். புல்லு, காட்டு செடி இதெல்லாம் வளர்ந்து கிடந்ததுன்னா அதெல்லாம் நல்லா செதுக்கி சுத்தம் செஞ்சு கொடுப்பேன். சம்சாரிங்க இல்லையா, ஏதாவது வேலை செஞ்சு தானே பழைக்கணும். எதுக்கு கேட்டீங்க சாமி? நீ செய்கின்ற வேலையை திருப்தியாக செய்கிறாயா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக கேட்டேன். வேலைலாம் ஈடுபாடோட செய்வேன் சாமி. வருமானமா என்னமோ அவங்க நினைக்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. அதை நான் திருப்தியா வாங்கிப்பேன் சாமி. செஞ்ச வேலைக்கு ஏதோ கூலின்னு ஒண்ணு கிடைக்குதே, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. அதெல்லாம் விடுங்க சாமி. எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்க சொல்லியிருந்தனே, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் சாமி. உங்களை தான் சாமி. வரதராஜ பெருமாள் கிட்ட கேட்டீங்களா சாமி? அது சரி, நீ காலை உணவு சாப்பிட்டாயோ? பேச்ச மாத்தாதீங்க சாமி. தயவு செஞ்சு சொல்லுங்க சாமி. நான் கேட்ட கேள்விக்கு வரதராஜ பெருமாள் பதில் சொன்னாரா? அதுதான் நீயே சொல்கிறாயே நான் பேச்சை மாற்றுகிறேன் என்று. நாம் வேறொரு நாள் சந்திக்கலாம். இந்த புஷ்ப மாலையை அந்த வரதனுக்கு விரைவாக சமர்ப்பிக்க வேண்டும். வரட்டுமா? கொஞ்சம் நில்லுங்க சாமி. நீங்க கேட்டுட்டு வரேன்னு சொன்னதுனால பேச்சு மாற மாட்டீங்க. நிச்சயம் வரதன் கிட்ட கேட்டிருப்பீங்க. அந்த பெருமாள் என்ன சொன்னார் சாமி? சொல்லுங்க சாமி. சாரதி, வரதராஜன் பதில் கொடுத்து விட்டார். ஆனால் அது உனக்கு அனுகூலமாக இருக்குமா என்றுதான் நான் யோசிக்கிறேன். நீங்க எதையும் யோசிக்க வேணாம் சாமி. பெருமாள் என்ன சொன்னாரோ அதை தயங்காம உங்க திருவாயால சொல்லுங்க. விடமாட்டேன் என்கிறாயே. சரி, சொல்கிறேன். நம் கோவிலுக்கு அருகில் ஒரு பெரிய மரம் இருக்கிறதல்லவா? ஆமா சாமி, இருக்கே. அந்த மரத்தில் நிறைய இலைகள் இருக்கிறதல்லவா? ஆமா சாமி, மேல சொல்லுங்க. அதாவது அந்த இலைகள் பரியந்தம் ஜென்மாக்கள் உனக்கு இருக்கிறதாம். இருந்துட்டு போட்டுமே. அதுக்கப்புறம் அதன் பிறகு என்ன? அதன் பிறகு உனக்கு மோட்சம் உண்டு என்று கூறினார். எனக்கு மோட்சம் உண்டா? ஐயா, எனக்கு மோட்சம் இருக்கு. எனக்கு மோட்சம் இருக்கு. எனக்கு மோட்சம் இருக்கு. எனக்கு மோட்சம் இருக்கு. ஆஹா, பெருமாளே, உன்னோட கருணையே கருணை. இந்த பிறவிலேயே என்னுடைய குருநாதரை என் கண்ணில் காமிச்சிட்டேன். மோட்சம் இருக்குன்னு அவர் வாயாலே சொல்ல வச்சுட்ட. நீயே கருணாமூர்த்தி. சாரதி, மோட்சம் உண்டு என்றதும் நீ இவ்வளவு குதூகலம் அடைகிறாயே. அந்த மரத்தின் இலைகள் பரியந்தம், அதாவது இலைகளின் எண்ணிக்கை அளவிற்கு ஜென்மாக்கள் உண்டு என்று சொன்னாரே, அதை நினைத்து நீ கலங்கவில்லையா? இதுல கலங்கறதுக்கும் கவலைப்படத்துக்கும் என்ன இருக்கு சாமி?